friends, welcome to Sarla's Creative Bites. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கீரை கூட்டு. அது என்ன கீரைனா பாலக்கீரை கூட்டு. இது நம்ம சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம், சப்பாத்தி கூட வச்சு கூட செஞ்சு சாப்பிடலாம். ஆனா இது ரொம்ப ஹெல்தியான டிஷ். நம்ம டயட்லயும் ரொம்ப ரிச்சான டிஷ். நம்ம எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். பாலக்கீரைக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு நம்ம பார்க்கலாமா ஒவ்வொன்றா வாங்க. ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் பாலக்கீரை. பாலக்கீரை இது நமக்கு உடம்பு வத்துறதுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். செகண்ட் இன்கிரிடியன்ட் வடைப்பருப்பு. இது நம்பர் 1 ப்ரோட்டீன், நம்பர் 1 சொல்லலாம், ஆனால் இது ரிச் ப்ரோட்டீன். நெக்ஸ்ட் ஒன் வரமல்லி. வரமல்லி நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். நமக்கு சளி இருமல் எதுனா இருந்தாலும் நம்ம வரமல்லி சாப்பிடும்போது நமக்கு இது தொண்டை எரிச்சல் எதுவும் இல்லாமல் சளி சீக்கிரம் கம்மியாகும். நெக்ஸ்ட் பொருள் புளி. இந்த புளி நம்ம பிளட் கொலஸ்ட்ரால் நல்லா கண்ட்ரோல் பண்ணும், நம்ம டைஜஷன் சிஸ்டமுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஆனியன், பொடி பொடியாக நறுக்குனா ஆனியன். ஆனியன் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. கடலை எண்ணெய் இதுவும் நம்ம புரோட்டீன் சம்மந்தப்பட்டது தான். இது நம்ம பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கும். அடுத்து வரமிளகா நம்ம மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து ஜீரகம் நம்ம டைஜஷன் சிஸ்டம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஃபீடிங் லேடிஸ்லாம் இருந்தாங்கன்னா நம்ம மில்க் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம பாலக்கீரைக்கு என்னென்ன வேணும் எல்லா ஐட்டம்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றணும். நான் எண்ணெய் எடுத்துக்கிட்டதே 4 ஸ்பூன் தான். இதெல்லாம் வதக்குறதுக்கு 2 ஸ்பூனும், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம வதக்குனதை அரைச்சிட்டு திருப்பி நம்ம ஊற்றும்போது அதுக்கு பேனில் ஊற்றும்போது 2 ஸ்பூனு. அதுக்கு மேலே நான் ஆயில் யூஸ் பண்ணல. ஆனால் இது ரொம்ப, அதனால தான் சொல்கிறேன், இது ரொம்ப டயட்லி வரும், ரொம்ப ஹெல்தியானதுன்னு சொன்னேன். பேன் நல்லா சூடாகட்டும். பேன் சூடாயிடுச்சு. நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், 2 ஸ்பூன் எண்ணெயும் இதில் 2 ஸ்பூன் எண்ணெயும் இருக்குது. ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக இந்த பபிள்ஸ் வருது பாருங்கள். இந்த பபிள்ஸ் வர்ற டைமில் நம்ம ஒவ்வொன்றா போடணும். வரமல்லி 2 ஸ்பூன், வடைப்பருப்பு 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். இதை நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். இதில் இப்போ ஃப்ரை பண்ணும்போதே உங்களுக்கு தேவையான அளவு மிளகா, நான் ஒரு 7-8 மிளகா எடுத்துருக்கிறேன் காரத்துக்கு. உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்தாப்படி மிளகா எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இதோடையே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், இதோட நம்ம ஆனியனும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் லைட்டாக அரை வேக்காடில் இருக்கும்போதே நம்ம எடுக்கணும் வதக்கி. இங்கே பாருங்கள், லைட்டாக இந்த கலரில் வரும்போது நம்ம கொஞ்சோண்டு லெமன் சைஸில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத புளி எடுத்துக்கணும். அந்த சைஸில் புளி போட்டுக்கணும். நம்ம ஏன்னா இதில் தக்காளி போட மாட்டோம். பாலக்கும் தக்காளியும் ஒன்றா போடக்கூடாது. அது கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம தக்காளி சேர்க்காம புளி சேர்க்குறோம்.
புளிப்பு தன்மைக்காக. இப்போ பாருங்கள், இது போது வதங்கினது. இப்போ நம்ம லைட்டாக ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அரைக்கிறதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டோம். அதில் லைட்டாக போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. பாருங்க, இப்படி மையாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டிங்களா? அடுப்பு பற்ற வைக்கிறேன். அடுத்து நம்ம கீரை வணக்கணும்ல, அதுக்காக சட்டி சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதை நம்ம அரைச்சதை அதில் சட்டி சூடாயிருச்சு பாருங்கள். சட்டி சூடானதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு, பபிள்ஸ் வர தெரியுதுங்களா? இப்போ நம்ம அந்த விழுதை போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டியா? விழுது சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அடுப்பை. எண்ணெயில் நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம வதக்கும் போது அரை வேக்காடதை வதக்கணும். அப்போ எண்ணெயில் சுருள் சுருளாக அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு பார்த்து சேர்க்கணும். ஏன்னா கீரை உப்பு ரொம்ப இதாகும், கக்கிரும். நம்ம அளவு உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டில் கீரை வதங்கினதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்ச கொஞ்சம் மீதி இருக்கும். அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை நல்லா கழுவிட்டு பொடுசாக நறுக்கி நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். கீரை நல்லா வெந்துடும். நம்ம பாலக்கீரை போட்டு ரெடியாகும். ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ஹெல்தி கூட. 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா லைட்டாக அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே திரிஞ்சு உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெந்துடும் கீரை. பாருங்கள், சுருள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இவ்வளோ அழகாக வெந்துருக்குன்னு பாருங்கள். நம்ம ஒரு தடவை உப்பு பார்த்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டாக தான் நமக்கு உப்பு கரெக்டாக தெரியும். பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம சாதத்தோடையும் சாப்பிட்லாம், சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்தி கூட. நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்தியான கீரை ரெசிபி பார்த்தோம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீரை நீங்கள் சாதத்தோட இல்லை சப்பாத்தியோட சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்தி கூட. என்னோட வீடியோவை கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். நம்ம நிறைய ஹெல்தி ரெசிபி பார்க்கலாம். என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.